ஹலோ வணக்கம். என்னையோட குக்கிங் ப்ளாக் பார்க்கலாமா? காலையில் ஓட்ஸ் எனக்கு பண்ணி வச்சுருந்தேன். காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கும் கத்திரிக்காய் பலாக்கொட்டை எல்லாம் போட்டு குழம்பு பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பலாக்கொட்டையை குக்கரில் வேக போட்டுட்டு இது ரெண்டும் தனியாக வேக வச்சுருந்தேன், பரங்கிக்காயும் கத்திரிக்காயும். ஸோ பருப்பும் குக்கரில் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி அதை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்கேன். அந்த பக்கம் வெண்டைக்காயில் எல்லாம் தாளித்து எல்லாம் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் சேர்த்து வதக்கி முடித்தேன். இங்கே எண்ணெய் சூடு ஆகிடுத்து. இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட நான் வெந்தயம் சேர்த்துட்டு, வெந்தயம் நல்லா வறுபட்ட உடனே அதோட நான் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து அதை வதங்கின உடனே நான் புளி தண்ணியில் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். அது மஞ்சள் பொடி, குழம்பு பொடி, அதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன். அதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன கொட்டை சைஸை விட கொஞ்சம் அதிகம்தான். அது கொஞ்சம் புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே சேர்த்து. இது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா நம்ம காய்கறி ஆல்ரெடி வேக போட்டுட்டோம், அதனால் அது ஒரு கொதி வரட்டும். இதோட உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துடலாம். இதில் இப்போ வெண்டைக்காயில் மஞ்சள் பொடியும் மிளகாய் தூளும் சேர்த்து இப்போ வதக்கியிருக்கேன். அதில் எல்லாமே சேர்த்தாச்சு, உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இது பலாக்கொட்டை, வேக வச்ச பலாக்கொட்டை மேல் தூள் எடுத்து பலாக்கொட்டையை சேர்த்தாச்சு. இதில் வேக வச்ச கத்திரிக்காயும் பரங்கிக்காயும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து உப்பு சேர்த்தாச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொதி வந்த உடனே நல்லா கொதிக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம அது பச்சை வாசனை போகிறது கொதிக்கட்டும். இதோட வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா கொதி வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காய் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இதோட இப்போ வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன். நான் வெண்டைக்காய் பொரியலையும் பார்க்கலாம், ரெடி ஆகிடும். பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கு. இப்போ நல்லா இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நல்லா பருப்போடு சேர்ந்து ஒன்றா கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. கத்திரிக்காய் பலாக்கொட்டை குழம்பு ரெடி, வெண்டைக்காயும் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். தேங்க்யூ.